இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிஓடி. ரொம்ப காமனா இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்க ஒரு டிசீஸ் தான் அது. பிசிஓடி, பிசிஓஎஸ்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. அதாவது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் ஆர் டிசீஸ். இதுதான் வந்துட்டு பிசிஓடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னாக்கா நீர்க்கட்டி பிரச்சனையை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். உமன்ஸ் வந்து ரொம்ப கண்டினியூவா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் நீர்க்கட்டி தொந்தரவு பத்தி. சோ நீர்க்கட்டினா என்ன, நீர்க்கட்டி ஏன் வருது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு சில ரொம்ப குறிப்பிட்ட ரீசன்ஸ் தான் இருக்கு நமக்கு நீர்க்கட்டி வர்றதுக்கு. ஆனா அது வந்தா தீர்வு இருக்கா? நிறைய பேர் மனசுல இருக்க ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தாக்கா நீர்க்கட்டிக்கு தீர்வு இருக்கா, அதை நம்மளால கியூர் பண்ண முடியுமா? ரெண்டாவது, நீர்க்கட்டி இருந்தா குழந்தை பிறக்குமா, எனக்கு குழந்தை பிறக்காதா அப்படின்றதுதான் ரொம்ப பெரிய கொஸ்டின்ஸாவே எல்லார்கிட்டயும் இருந்துட்டு இருக்கு. சோ நீர்க்கட்டி அப்படின்றது ஒரு பெரிய டிசீஸ், ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு கண்டிஷன், நம்ம பாடியில இருக்க ஒரு கண்டிஷன். அது வந்து மெயினா என்ன பண்ணுது, நம்ம உடம்புல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா ஆனோவிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதாவது கரு முட்டை வந்து உருவாகிறது வந்து வெறும் அது நீர்க்கட்டி மாதிரி உருவாயிடும். முட்டை எக் மட்டும் ரிலீஸ் ஆகாம இருக்கும். எல்லாருக்குமே வந்துட்டு ஓவரீஸ்ல வந்து நமக்கு கருமுட்டை வந்து உருவாகி எக் ரிலீஸ் ஆகும் இல்லையா? இதுல எக் ரிலீஸ் ஆகாது. பிகாஸ் நம்ம பாடியில வந்து ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப இன்பேலன்ஸா இருக்கும். சோ இந்த இன்பேலன்ஸ்டா இருக்கிற ஹார்மோன்ஸ் தான் வந்து இதுக்கு ரொம்ப பெரிய முக்கியமான கல்பிரிட்டாவே வந்து இருந்துட்டு இருக்கு. மென்ஸுக்கு இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்மளோட உமன்ஸோட உடம்புல ரொம்ப அதிகமான தன்மையில சுரந்துட்டு இருக்கும். சோ இதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஹைப்பர் ஆண்ட்ரோஜனிசம், நிறைய ஆண்ட்ரோஜன் ஹார்மோன் நம்ம பாடியில அதிகமா இருக்கிறது. உமன்ஸ்க்கு அது அவ்வளவு அதிகமா இருக்கக்கூடாது. ஆனோவிலேஷன் அப்படின்னு சொல்றது. மூணாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் ஹார்மோன்ஸ், LH, FSH அப்படின்னு சொல்லி நம்ம ஹார்மோன் சொல்லுவோம். அது வந்துட்டு ரொம்ப பேலன்சிங் இல்லாம இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் தான் வந்து ஒரு முக்கிய ரீசனா வந்து நமக்கு இருந்துட்டு இருக்கும். எதனால இதெல்லாம் இருக்கு மேடம், நமக்கு ஏன் ஹார்மோனல் டிஸ்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா மெயின் ரீசன் உமன் பொறுத்த வரைக்கும் வெயிட் கெய்னிங், ஜெனட்டிக். நம்ம இது வந்து ஜெனட்டிக்கா தான் காமனா வந்து நிறைய ஸ்டடீஸ்ல நமக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு ஒரு முக்கியமான ரீசன் வெயிட் கெய்னிங். ரொம்ப ஒபீஸா இருக்க பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி பிசிஓடிஸ் காமனா வரதுக்கு சான்சஸ் இருக்கு நமக்கு. ஆனா நிறைய பேர் அப்படி இருப்பாங்க, சொல்ல முடியாது. ஈக்குவலா நம்ம பார்த்தாக்கா ஒரு சில உமன்ஸ்க்கு பிசிஓடி இருந்தா கூட அவங்க ரொம்ப வெயிட் ஏற மாட்டாங்க, வெயிட் கம்மியா இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ எல்லா பிசிஓடி இருக்க பேஷண்ட்டுமே குண்டா இருப்பாங்க, ஒபீஸா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஓகே, இதான் பிசிஓடி. பிசிஓடி இருந்தா எனக்கு என்னெல்லாம் சிம்டம் இருக்கும் மேடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட் காமனா நம்ம கிட்ட வருவாங்க. என்னென்ன சிம்டம்ல வருவாங்கன்னா ஃபர்ஸ்ட் சிம்டம் irregular period cycle. அவங்களுக்கு பீரியட் சைக்கிள் வந்து ரொம்ப ரெகுலராகவே இருக்காது, இர்ரெகுலரா இருக்கும். அதாவது 2 மாசத்துக்கு ஒரு தடவை வருது, 3 மாசத்துக்கு ஒரு தடவை வருது, 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு பீரியட் ஆகுது ஆனா ரொம்ப கம்மியா ஆகுது, ரொம்ப ஒரு 2 டிராப் 3 டிராப் தான் ஆகுது, கண்டினியூவா எனக்கு ஆக மாட்டேங்குது, ஃப்ளோ எனக்கு நல்லா இல்லை. அப்படி வந்தா கூட 45 நாளைக்கு ஒரு மாதிரி வருதுன்றதுதான் மெயின் ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா வெயிட் கெய்னிங். எனக்கு ரொம்ப வெயிட் ஏறிக்கிட்டே இருக்கு மேம், ரொம்ப ஷார்ட் பீரியட்லயே நான் ரொம்ப வெயிட் போட்டேன், ரொம்ப குண்டாயிட்டேன், நான் இவ்வளவு குண்டா இல்லை, நான் ஒல்லியா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணாவது காமனா பார்த்தாக்கா ஃபேஷியல் ஹேர் சொல்லுவாங்க, ஹெர்சூட்டிசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். பிசிஓடி இருக்கவங்களுக்கு அது இருக்கும். அதாவது மீச மாதிரி ஆண்களுக்கு இருக்க மாதிரி முடி இருக்கிறது, தாடி மாதிரி முடி இருக்கிறது, தேவையில்லாம கையில நம்ம பாடியிலேயே வந்துட்டு நிறைய வந்து ஹேர்ஸ் எல்லாம் வந்து இருக்கும். மென்ஸுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்கும். மூணாவது. ஃபோர்த் ஒன் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நிறைய பிம்பிள்ஸ் வரும். இந்த ஹார்மோன்ஸ் வந்துட்டு நமக்கு வந்துட்டு நிறைய தேவையில்லாம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ரொம்ப டிஸ்பேலன்ஸ்டா இருக்கும். அதனால வந்துட்டு பிம்பிள்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் பேஷண்ட்க்கு. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு முக்கிய சிம்டம்ஸா நம்ம பிசிஓடியில சொல்லுவோம். ஓகே, இது எப்படி நம்ம கியூர் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம எப்பவுமே வந்து மெடிகேஷன் தான் எடுத்து கியூர் பண்ணோம் அப்படின்னு கிடையாது. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் தான். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணாலே பிசிஓடி இருக்க பேஷண்ட் வந்துட்டு அதை ஈஸியாவே கியூர் பண்ணிட முடியும். நம்ம ரொம்ப யங் ஏஜ்லயே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சின்ன வயசுலயே வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா இப்போ நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, எனக்கு மேரேஜ் ஆகுற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மேடம், மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. இல்லாட்டி ஒரு சில பேர் எனக்கு ரொம்ப நாளா பீரியட்ஸ் வராத பிரச்சனை இருக்கு மேடம், ஆனா நான் அதை பெருசா எடுத்துக்கல, ஆனா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்ப எனக்கு கன்சீவ் ஆக மாட்டேங்கிறேன், அதனால எல்லாரும் என்ன கேக்குறாங்க
அதனால நான் இப்ப பாத்துக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சோ ரொம்ப ஒரு 5-6 வருஷம் அந்த கம்ப்ளைண்ட் இருந்திருக்கும். ஆனா அவங்க வந்துட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு எனக்கு மேரேஜ் ஆனதுனால நான் இப்ப ட்ரீட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட வருவாங்க. அப்படி இருக்க கூடாது. உங்களுக்கு ஸ்டார்டிங்கே வந்து பீரியட்ஸ் வந்து இர்ரெகுலரா இருக்கு, பீரியட் வரல, நீங்க ரொம்ப வெயிட் கெய்னிங் ஆகுறீங்க, நீங்க எப்ப இனிஷியலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே அதுக்கான ஆக்ஷன் நீங்க எடுத்துடணும். ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நம்ம ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் நம்ம வந்துட்டு அது நம்ம கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ண ட்ரை பண்றோமோ அதை கியூர் பண்றது கூட ரொம்ப ஈஸி. நம்ம சீக்கிரமா கண்டுபிடிச்சா கியூர் கூட ரொம்பவே சீக்கிரமா நம்மளால பண்ண முடியும். லாங் டைம்க்கு அப்புறம் 5-6 வருஷத்துக்கு அப்புறம் வந்து கியூர் பண்ணணும்னு நினைக்கும் போது ஆல்ரெடி எக்கு தப்பா நம்ம பாடி ஃபுல்லா ஹார்மோன் டிஸ்பேலன்ஸ் ஆகிருக்கும். அதை நம்ம திரும்ப ரெகுலேட் பண்றது அப்படின்றது கண்டிப்பாவே டைம் எடுக்கும். நமக்கு எல்லாமே வந்து ட்ரீட்மெண்ட்லாம் லேட்டா எடுத்துக்கலாம். ஆனா வந்து ரிசல்ட் மட்டும் உடனே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இது எல்லாருக்கும் ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஆனா அவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி உடனே நமக்கு தீர்வு கிடைக்காது. எப்ப கிடைக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா எவ்வளோ இயர்லியா நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சு எனக்கு இது இருக்கு, இதை நான் சரி பண்ணணும்னு நினைச்சு ட்ரீட் பண்றோமோ அப்பதான் அது கிடைக்கும். ஓகே, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெல்தி டயட் நீங்க எடுத்துக்கணும். நான் ஹெல்தி டயட் தான் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்க. நிறைய பேர் அதை சொல்லுவாங்க நான் ஹெல்தி டயட் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தாக்கா அதுல நிறைய அவுட் சைட் ஃபுட்ஸ் தான் வந்துட்டு அவங்க ஆட் பண்ணுவாங்க. ஆனா அது ஹெல்தி டயட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. கிடையாது. அவுட் சைட்ல இருந்து நம்ம எடுக்கிற எதுவுமே மேக்ஸிமம் ஹெல்தி டயட்டாவே இருக்காது. ஏன் அப்படின்னாக்கா அதுல நிறைய டேஸ்டுக்காக இன்கிரீடியன்ஸ் எல்லாமே நமக்கு ஆட் பண்ணுவாங்க. விஷன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிறதுக்காக கலர்ஃபுல்லி ஏதாவது ஆட் பண்ணுவாங்க. சோ அது எல்லாமே வந்துட்டு ஹெல்தி டயட் கிடையாது. நம்ம வீட்லயே குக் பண்ணி ஹோம்மேட் ஃபுட்ஸ் தான் எடுக்கிறது தான் எப்பவுமே நமக்கு ஹெல்தி டயட்டா இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதிகமான வெஜிடபிள்ஸ், அதிகமான ஃப்ரூட்ஸ், கீரை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிறது வந்து நம்ம ஹெல்தி டயட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இன்னொன்னு டயட் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுப்பீங்க. கிடையாது. சாப்பிடாம இருக்கிறது தான் நம்ம ஃபாஸ்டிங்னு சொல்லுவோம். டயட் அப்படின்றது நம்ம ப்ராப்பரா சாப்பிடுறத டயட்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? சோ இதுல வந்து ஹெல்தியான டயட் எடுத்துக்கோங்கன்னு சொல்றேன். நீங்க 3 வேளையுமே சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஹெல்தியான சாப்பாடா எடுத்துக்கோங்க. காய்கறி நிறைய சேர்த்துக்கோங்க. கார்போஹைட்ரேட்டை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும். நீங்க கார்போஹைட்ரேட் கம்மியா எடுத்துட்டு ரிச் புரோட்டீன்ஸ், ரிச் ஃபைபர்ஸ் அந்த மாதிரி இருக்கிற டிஷ்ஷஸ் வந்து நீங்க உங்களோட டயட்ல ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது எக்ஸசைஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து எக்ஸசைஸ். நமக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாருமே நார்மலா வேலை செய்யறதே வந்து பெரிய எக்ஸசைஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இப்போ அப்படி கிடையாது. நம்ம ரொம்பவே டெவலப் ஆயிட்டோம். எல்லாருமே என்ன பண்றோம், ஒரு சிஸ்டம்க்கு முன்னாடி உட்காந்துட்டு வேலை பாக்குறோம், இல்ல போன் வச்சுட்டு ஏதாவது பாத்துட்டு இருக்கோம், இல்ல உங்களோட ஒர்க்லயே நீங்க பிஸியா இருக்கீங்கன்னா வீட்டுக்கு வந்த அப்புறம் டிவி பாக்குறோம். இந்த மாதிரிதான் இருக்கே தவிர்த்து யாருமே போயிட்டு வெளியே விளையாடுறதோ இல்ல பிசிக்கல் ஆக்டிவிட்டியோ சுத்தமாவே இல்லாம போயிடுச்சு இப்பெல்லாம். சோ அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததே வந்து வெயிட் கெய்னிங்க்கு ஒரு முக்கியமான ரீசனாவும் ஆயிடுச்சு நமக்கு. ரெண்டாவது இந்த மாதிரியான சின்ன சின்ன தொந்தரவுகள், நமக்கு ஹார்மோனலி ப்ராப்ளம்ஸ் வரதெல்லாம் கூட ஆட் ஆயிடுச்சு. சோ செகண்ட், எக்ஸசைஸ் வந்துட்டு எல்லாருமே கம்பல்சரி பண்ணும். நான் ஒல்லியா தானே இருக்கேன், எனக்கு எக்ஸசைஸ்லாம் எதுக்கு மேம் பண்ண சொல்றீங்க, நான் என்ன வெயிட் குறைக்கணுமா அப்படின்னா, உங்களை எக்ஸசைஸ் பண்ண சொல்றது வெயிட் கெயின் ஆகிறதுக்கோ வெயிட் குறைக்கிறதுக்கோ எதுக்குமே கிடையாது. நம்ம எக்ஸசைஸும் ஹெல்தியான டயட்டும் வந்து வச்சுக்கிறது நம்ம பாடியை வந்து ஹெல்தியா வச்சுக்கிறதுக்காக. ஒல்லியா இருக்கவங்களும் எக்ஸசைஸ் பண்ணலாம், குண்டா இருக்கவங்களும் எக்ஸசைஸ் பண்ணலாம். அது நம்ம பாடியை ஹெல்தியா வச்சுக்குவோம், நம்மளோட ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணும், பாடியில நிறைய சேஞ்சஸ் நமக்கு கொண்டு வரும், நம்ம பிரைன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம எக்ஸசைஸ் பண்ணுங்க, பிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்க அப்படின்லாம் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே வந்து உங்களுக்கு நார்மலைஸ் ஆயிடும். ஓகே, இதெல்லாம் இயர்லியா இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்து மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கேன் அப்படின்ற உள்ள பர்சன்ஸ்க்கு நான் சொல்றது. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு மேம், நான் முன்னாடி பார்க்காம விட்டுட்டேன், இப்போ கரண்ட்லி நான் நியூலி மேரிடு, இல்லை எனக்கு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகுது, 3 வருஷம் ஆகுது, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, தட் இஸ் அ டெம்பரவரி சொல்யூஷன் தான், உங்களுக்கு பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது அதுவுமே. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பீரியடே ஆல்ரெடி வராம இருந்துட்டு இருக்கும், உங்க ஹார்மோனல் வந்துட்டு ரொம்பவே வந்து டிஸ்டர்ப் ஆயிருக்கும். அதை கரெக்ட் பண்றதுக்காக நம்ம ஹார்மோனல் மெடிகேஷன் ட்ரீட்மெண்டா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கொடுப்போம். ஆனா இது எடுத்துட்டு எனக்கு பீரியட் ரெகுலரா வருது மேடம், அது உங்க பீரியடை ரெகுலேட் பண்றதுக்காக நம்ம கொடுப்போம். மினிமம் 3 மந்த் ஆர் மேக்ஸிமம் வந்து 6 மந்த் வரைக்கும் நம்ம அதை ட்ரீட் பண்ணுவோம். சரிங்களா? அப்போ வந்துட்டு நீங்க வந்து அதை கிராண்டடா எடுத்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, எனக்கு இப்ப ரெகுலரா பீரியட் வருது, நான் ஏன் எக்ஸசைஸ் பண்ணும், நான் ஏன் வந்துட்டு
ஹெல்தியான டயட் எடுத்துக்கணும், நான் இப்போ இருக்கிற மாதிரியே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னா தட் இட் செல்ஃப் இட்ஸ் ராங். அது வந்து உங்களுக்கு டிசீஸை கியூர் பண்ணவே பண்ணாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த 6 மாசமா இருந்தாலும் சரி, இந்த 3 மாசம் நாங்கள் உங்களுக்கு மெடிகேஷன் கொடுக்குற டைம் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லைஃப் ஸ்டைலை மாத்துறதுக்காக, உங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் நம்ம இந்த டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த 3 மாசத்துல 6 மாசத்துல நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க செல்ஃப் கேர் எடுத்து உங்களோட சாப்பாடெல்லாம் நல்ல விதமா எடுத்துக்கிறீங்க, உங்களோட வெயிட் எந்த அளவு நீங்க குறைக்கிறீங்க அப்படின்றத வச்சுதான் இந்த 6 மாசத்துக்கு அப்புறம் மெடிகேஷன் ஸ்டாப் பண்ணணும் உங்க பாடி ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா ஆகலையா அப்படின்றதையே டிசைட் பண்ணும். ஸோ நம்ம இந்த மெடிகேஷன் ஸ்டாப் பண்ணினதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் வந்துட்டு எதுவுமே கேர் பண்ணாம பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம ப்ராப்பரான டயட் இல்லாம இருந்தீங்கன்னா திரும்பவுமே அகைன் வந்துட்டு உங்களுக்கு ரெக்கரன்ஸ் மாதிரி பீரியட்ஸ் வராம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்கு, அதே மாதிரி தள்ளி போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கிரியேட் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னாக்கா ஒரு சில பேர் மெடிகேஷன் எடுத்திருப்பாங்க, பீரியட் கண்டினியூவா ஆயிருக்கும், ஆனோடனே என்ன பண்ணுவாங்க இனிமே எனக்கு சரியா வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிகேஷனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க, எதுவும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, எக்ஸசைஸ் பண்ண மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. திரும்ப 3 மாசத்துல மறுபடியும் அதே கம்ப்ளைண்ட்ல வருவாங்க, எனக்கு 2 மாசமா பீரியட் வரல மேடம், மெடிசன் எடுத்தேன் நானு, அப்போ வந்துட்டு எனக்கு வந்து பீரியட் வந்தது, இப்ப எகைன் எனக்கு வரல டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சோ அதுதான் ரொம்ப பெரிய மிஸ்டேக். நம்ம மெடிகேஷன் கொடுக்கறது இந்த மாத்திரை எடுத்தா எனக்கு இந்த நோய் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணத்தோட ஃபர்ஸ்ட் பிசிஓடி ட்ரீட்மெண்ட் எடுக்கிற யாருமே எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த மெடிகேஷன் எடுக்கும் போது என்னோட உடம்பு எவ்வளவு ஹெல்தியா நான் தயார் பண்ணிக்கலாம், இந்த மெடிசன் நிறுத்திட்டா கூட என் பாடியில உள்ள ஹார்மோனே என்ன சப்போர்ட் பண்ணி எனக்கு பீரியட்ஸ் ஆக வைக்கணும், நார்மலா கன்சப்ஷன் எனக்கு வந்துட்டு பிரெக்னென்ட் ஆகணும், அந்த மாதிரிலாம் வந்து நம்மளே நம்ம பாடியை தயார்படுத்திக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்குற டைம் தான் அந்த 3 மந்த்தா இருந்தாலும் சரி, 6 மந்த்தா இருந்தாலும் சரி. சரிங்களா? சோ இதுல நான் சொல்ல வருது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அதை ஃபாலோ பண்ணனாலே நீங்க நிறைய மெடிகேஷன் எடுக்க வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. உங்களோட பீரியட் சைக்கிளும் ரொம்ப நார்மலைஸ் ஆயிடும். ரொம்ப நார்மலா நேச்சுரலாவே நீங்க கன்செப்ஷன் அதாவது பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு 100% உங்களுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? இன்னொன்னு முக்கியமான ஒரு கொஸ்டினா இருக்கிறது, நீர்க்கட்டி இருக்கவங்க பிரெக்னென்ட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா? நிறைய பேர் ஆக மாட்டாங்கன்னே சொல்றாங்க, மேடம் எங்களுக்கு பயமா இருக்கு, நீர்க்கட்டி இருக்கு, கன்சீவ் ஆவாங்களா அப்படின்னு கேட்டாக்கா கன்சீவ் ஆக மாட்டாங்க அப்படின்னு 100% கிடையவே கிடையாது. அது கூட டிபெண்ட்ஸ் ஆன் த பர்சன்ஸ் பாடி கண்டிஷன் தான். சரிங்களா? இப்போ வந்துட்டு ஓவர் வெயிட்டா இருக்காங்க, ரொம்ப அதிகமான ஹெவி வெயிட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சான்சஸ் வந்து பிரெக்னென்ட் ஆவாங்க, ஆனா கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு நம்ம அதை அவங்களுக்கு ப்ராப்பரா ட்ரீட் பண்ணி அவங்களோட பாடியை வந்து ரெகுலேட் பண்ணணும். நம்ம இதெல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா அவங்க பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னும் நிறைய பேஷண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்கா பிசிஓடி இருக்கும், நீர்க்கட்டி இருக்கும், ஆனா அது இருக்கா இல்லையான்னு கூட அவங்களுக்கே தெரியாது, ஆனா பிரெக்னென்ட் ஆவாங்க. சோ நீர்க்கட்டி இருந்தா பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன். அப்படி கிடையவே கிடையாது. நீர்க்கட்டி இருக்க பர்சன்ஸ் எல்லாருமே கண்டிப்பா பிரெக்னென்ட் ஆவாங்க. அவங்களோட வெயிட்டே நீங்க அதிகமா இருக்கு, இல்ல பாடியில வேற ஏதாவது இஷ்யூ இருக்கு அப்படின்னா லேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, அவ்வளவுதானே தவிர்த்து நீர்க்கட்டி இருக்கவங்க யாருமே பிரெக்னென்ட் ஆக மாட்டாங்க அப்படின்றத ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீர்க்கட்டி இருக்கவங்க எல்லாருமே பிரெக்னென்ட் ஆகலாம். கொஞ்சம் உங்க பாடி அன்ஹெல்தியா இருக்கு அப்படின்னா அதை ப்ராப்பரா நம்ம ட்ரீட் பண்ணி ஹெல்தி ஆகிட்டதுக்கு அப்புறமா உங்க பாடி எல்லாமே ரெகுலேட் பண்ணிட்டது, ஹார்மோன்ஸ் எல்லாம் ரெகுலேட் பண்ணிட்ட அப்புறமா கன்சீவ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அது மாதிரி யாருக்காவது கொஸ்டின்ஸ் இருந்தது மைண்ட்ல அப்படின்னா அதை பத்தி பெருசா யோசிக்காதீங்க, கண்டிப்பா கன்சீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இப்போ யாருக்காவது இந்த மாதிரி எனக்கு பீரியட் ப்ராப்ளம் இருக்கு மேடம், இர்ரெகுலர் சைக்கிள் இருக்கு, இல்ல நான் கன்சீவ் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்ல ரொம்ப வருஷமா எனக்கு இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க எனக்கு செட்டில் ஆகல அப்படின்னு யாருக்காவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இங்க நமக்கு நியர்பை சரௌண்டிங்ஸ்ல இருக்கீங்க அம்பத்தூர்ல அப்படின்னாக்கா தேஜா ஹாஸ்பிட்டல்ல பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் அவைலபிளா இருக்காங்க. யூ கேன் கம் அண்ட் மீட் தெம். அவங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை வந்து ட்ரீட்மெண்ட்க்கு ஏற்படுத்தி தருவாங்க.